அனைவருக்கும் இனிய பங்குனி உத்திர திருநாள் வாழ்த்துக்கள். இந்த பங்குனி உத்திர திருநாள் ஒரு சிறப்பான நாள். ஏனென்றால் பல வகையான தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெற்ற நாள். எனவே இதனை ஒரு திருமண நாள் என்று கூட சொல்லலாம். அதாவது கல்யாண விரத நாள் என்று கூட சொல்லலாம். நமது ஆண்டாள் ரெங்கமன்னார், அதாவது ரெங்கநாயகி ரெங்கன் திருமணம் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், அடுத்ததாக முருகன் தேவயானை திருக்கல்யாணம், சீதாதேவி ராமன் திருக்கல்யாணம் என்று பல வகையான தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற திருநாள் என்று சொல்லலாம். இந்த திருநாளில் நமது சிவன் எவ்வாறு திருமணம் செய்து கொண்டாரோ அதே போல பிரம்மா தனது மனைவி சரஸ்வதி தனது நாவில் இடம்பெற்ற நாள் என்று சொல்லலாம். இடம் கொடுத்த நாள். மற்றும் திருப்பதி தனது மார்பில் திருமகளுக்கு பெருமாள் தன்னுடைய திருமகளுக்கு மார்பில் இடம் கொடுத்த நாள் என்று சொல்லலாம். ஐயப்பன் பிறந்த நாள் என்றும் சொல்லப்படுகின்றது. இத்தகைய சிறப்புகளை கொண்ட இந்த நன்னாளில் நாம் பல வகையான சிறப்பு வழிபாடுகளை மட்டும் செய்வதோடு பலருக்கும் அன்னதானங்களை செய்யலாம். அன்னம் இரவிற்கு ஏதோ நம்மால் முடிந்த உதவி. அந்த காலத்தில் குடை மற்றும் செருப்பு, விசிறி இவற்றையெல்லாம் வழங்கினார்கள். ஏனென்றால் இது வெயில் காலம். பால்குடம் எடுத்து நடந்து வரக்கூடியவர்கள் மற்றும் சாரிகளுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று வழங்கினார்கள். நாம் அதனை அடிவற்றி தற்போது என்ன மக்களுக்கு தேவைப்படுகின்றது, இல்லாதோருக்கு இருப்பவர்கள் கொடுப்பது தானம். அந்த நீர் கொடுக்கலாம், நீர்மோர் கொடுக்கலாம், பானகம் கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம். இவற்றையெல்லாம் நாம் கொடுப்பது நமக்கு நன்மையை தரக்கூடியது. இல்லற வாழ்க்கையில் வாழக்கூடிய அனைவரும் அறவழியில் வாழ வேண்டும் என்று சொல்வது இந்த உத்திர சிறப்பு நாளாக கருதப்படுகிறது. காலையில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் காலையில் செய்யலாம். முருகனுக்கு பால்குடம் எடுப்பவர்கள் காலையிலிருந்து விரதம் ஏற்று மதியம் உணவு அருந்தி அந்த உபவாசத்தை முடிக்கலாம். அல்லது காலை முதல் இரவு வரை இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். நமது உடல்நிலைக்கு ஏற்றவாறு நாம் அதனை மேற்கொண்டு வழிபாடு சிறந்து மற்றவர்களுக்கு நாம் முன்னோடியாக திறந்து வாழ்வது சிறந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது இந்த உத்திர திருநாளின் சிறப்பு. மேலும் நமது இந்த உத்திர சிறப்பு என்று சொல்லும் பொழுது வெறும் தெய்வம் மட்டும்தானா என்று சொல்லும் பொழுது அவை தாண்டி நமக்கு அறம் என்பதை உணர்த்தக்கூடியது இந்த உத்திர நாளின் சிறப்பு. எனவே இந்த உத்திர நாளினுடைய சிறப்பை நாம் அனைவரும் உணர்ந்து பால்குடம் எடுப்பவர்களுக்கு நாம் உணவு கொடுக்கலாம். மற்றும் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகள் இவற்றையெல்லாம் பாராயணம் செய்து நாள்தோறும் அந்த இறைவனை எண்ணி வாழும் பொழுது நமக்கு புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நினைவில் இல்லாமல் வாழ முடியும். எனவே அந்த அக தூய்மையோடு புற தூய்மையோடு வாழ்வோமாக.